இது வந்து மரங்களின் மாநாடு, மரங்களுக்காக மாநாடு. அடுத்து மலைகளின் மாநாடு, அப்புறம் தண்ணீரின் மாநாடு. இது ஒவ்வொரு மாசமா நடக்குது. முதல்ல கால்நடைனா என்ன நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும். செல்வங்கள் அப்படின்னு வச்சீங்கன்னா அமைதியா எதாவது நம்ம செல்வங்கள்னு வந்தா அதுல கல்வி, இந்த செல்வத்துல தானியங்கள், கால்நடை இதெல்லாம் வருது. அந்த கால்நடை செல்வங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு ஆடு மாடுகளின் மாநாடு, இப்போ மரங்களின் மாநாடு. இதுல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காது. ரொம்ப உணர்வு பூர்வமான இது. மரம்னா என்ன, மரம்னா என்ன? இப்ப நீங்க வந்து இந்த மரங்கள் இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. இப்ப நீங்க அதை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இருங்க அமைதியா இருக்கு. நாம வந்து உயிர்காற்றை, மூச்சு காற்று, உயிர்காற்றை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை, அதாவது கரியமில வாயுவை நம்ம வந்து நச்சு காற்றை வெளியிடுறோம். ஆனால் மரங்கள் ஒரு இயற்கையின் பெருவாய்ப்பை பாருங்க, ஒரு கொடையை பாருங்க. இந்த மரங்கள், இந்த தாவரங்கள் இந்த நச்சு காற்றை சுவாசிச்சு தூய காற்றை வெளியிடுது, உயிர் காற்றை வெளியிடுது, ஆக்சிஜனை வெளியிடுது. இந்த 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 சமநிலை இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது. மனிதன் மட்டும் இல்ல, எந்த உயிரினமும் இருக்க முடியாது. அப்படின்னா மரமா நம்ம உயிரான்னு நீங்க பாக்கணும். இப்ப வந்து நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றையே அவன் தான் அதை மூச்சு காற்றா மாத்தி தர்றான். அப்ப மரம் நம்முடைய உயிர். மரம் வந்து அப்ப மரம் அது மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். வனம் செய்வோம் அப்படிங்கறத கருத்தை வலியுறுத்தி நம்ம போறோம். இப்ப உங்களுக்கு புவி வெப்பமாகுது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்க என்ன வழி இருக்குன்னா மரம் வளர்த்தல் ஒன்றுதான். அதை வலியுறுத்தி தான் நம்ம வருகிற 30ஆம் தேதி எங்க ஐயா மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமி அவர்களினுடைய காடு, எங்க ஐயா 68 ஏக்கர்ல காடு வச்சிருக்காரு. என் தம்பி வெற்றி தெரியும், வெற்றி துரைசாமி, அவன் அன்பன்பா வளர்த்த காடுகள்ல அந்த மரங்களின் மாநாடு நடக்க இருக்குது ஆகஸ்ட் 30ஆம் தேதி. ஆனா மரம் கூட நீங்க பேசுறது வந்து நிறைய பேர் விமர்சனமா தெரியாதவங்க பேசும்போது இப்ப எங்க அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசணுமோ, அறியாமை தான் அது. அறிவியலுங்கிறது அறியாமை தான். அறியாம இவங்க பேசுறாங்க. இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அது இருக்கிற பட்டாசு வெடியை போட்டா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அத்துக்கிட்டு ஓடும்ல. அப்ப பெரிய வெடியை போட்டா அத்துக்கிட்டு ஓடுற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காது? ரசிக்கும். இது அறிவியல். ஒரு 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 எல்லா அறிஞனும் மரம் செடி கொடிகளோடு பேசுங்கள், அது அந்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் அதிகரிக்கும். ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும்போது ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிருங்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப அதனால ஒரு தொட்டாச்சினிங்கிற செடி அது தொட்டா ஏன் சுருங்குது? அப்ப அதுக்கு உணர்வு தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்ப அதனால நீங்க வந்து அது மரங்களுக்கு வந்து ஒன்னும் தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது. அது மரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும், அது உணரும். அறிவு சார்ந்த நீங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பும் வருகிறது. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு என்ன செய்யறதுன்னா, ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்துல வந்து ஒருத்தன் உண்மையை நேர்மையுமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது அதுக்கு எதிராக 1000 கருத்துக்களை வைப்பாங்க உங்களுக்கு ரசிக எழுத்தால. அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன்வைக்கும் போது, இப்ப நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுறேன். இதுல கற்பனை எல்லாம் பேச முடியாது. நான் மரங்களும் பேசிக்கிறவங்க சிரிச்சிங்க. ஜப்பான் வந்து அதை ஆதாரப்பூர்வமா வெளியிடும் போது அமைதியா இருக்கிறீங்க. நாம் காடுகளில் தீப்பற்றி எரியாம பற்றிய தீ தொடராம இருக்கணும்னா அங்க ஆடு மாடுகள் போய் மேயணும்னு அதை நீங்க சிரிச்சிங்க. அங்க கூகுள் நிறுவனம் வந்து அவனுடைய அலுவலகத்தை சுத்தி 100 மாடுகளை விட்டு தினம் மேய விடுறான்னு சிரிச்சிங்க. அப்புறம் ஆதாரத்தோட எடுத்து போட்டோன்னா அமைதியா இருக்கு. இப்படிதான் இது வந்து அதை ஒண்ணு
அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிக்க முடியும்? ஆனா தொடர்ச்சியா வந்து நீங்க குட்டி கதை சொல்லுவீங்க. அது குட்டி கதையை வந்து விஜய் சொல்லியிருக்காரு. உங்களோட விஜய் அனுபவத்துல சொல்லுங்க. குட்டி கதையை வந்து நீங்க சொன்ன கதையை வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அது உங்களோட தொண்டர்களும் சரி, உங்களோட எல்லாருமே சரி, நண்பர்களும் சரி, அவங்க வந்து எங்க சீமான் அண்ணா சொன்னதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சைடுன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் புனைப்பு கதைன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? கதைனால அந்த முதல்ல அது அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்ல. நான் தான் 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளன உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன். அதை தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன். அடுத்த மன்னனை அவர் தளபதின்னு மாத்திட்டு அதை சொல்றாரு. அதுல வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது ஒரு தவறு ஒண்ணு. அனுபவத்துல சொல்லுங்க. மாநாட்டுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா? ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு, பெரிய இதோட லட்சக்கணக்காக தாவேகா மாநாட்டு கூட்டத்தை எங்க நினைக்கீங்க? அப்புறம் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அது வந்து இப்போ போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லலாம், அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லுது. தம்பியும் அதே கருத்தை சொல்றாரு. இப்ப